அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். 2024ஆம் ஆண்டின் முதல் மாதம் ஜனவரி மாதத்தில் சூரியன் தனுசு ராசியில் மகர ராசியிலும் பயணம் செய்வார். கூடவே செவ்வாய் புதன் கிரகங்களும் பயணம் செய்வதால் புதுவித யோகம் உருவாகுது. நவ கிரகங்களின் சஞ்சார பார்வை கூட்டணியை பொறுத்து எந்தெந்த ராசிகளில் பிறந்தவங்களுக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கப் போகிறது என்று நாம் பார்க்க போகிறோம். இந்த புத்தாண்டில் பணமழை கொட்ட போகும் ராசிக்காரர்கள் யார் யார், அதிர்ஷ்டங்கள்லாம் யாருக்கு கிடைக்கும், அதை பற்றி நாம் பார்க்க போகிறோம். கிரகங்களின் மாற்றம் எப்படி இருக்குன்னு பார்க்கும்பொழுது இந்த மாதம் நிறைய கிரக மாற்றங்கள் உள்ளன. சூரியன் 15 நாட்கள் தனுசு ராசியிலும் பிற்பகுதியில் மகர ராசிக்கும் செல்கிறார். செவ்வாய் தனுசு ராசியில் பயணம் செய்வார். புதன் பகவான் விருச்சகம் தனுசு ராசியில் பயணம் செய்ய போகிறார். சுக்கிரன் விருச்சகம் தனுசு ராசியிலும், சனி கும்பராசியிலும், ராகு மீனராசியிலும், மேசராசியில் குருவும், கன்னி ராசியில் கேதுவும் பயணம் செய்கிறார்கள். ஜனவரி மாத ராசி பலன்கள் 2024ஆம் ஆண்டு மகர ராசியை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். சூரியன் செவ்வாயுடன் உங்கள் ராசிக்கு 12ஆம் வீடான விரயஸ்தானத்தில் பயணம் செய்கிறதுனால செய்யும் தொழிலில் லாபம் அதிகரிக்கும். வேலைக்காக வெளிநாடு செல்லும் யோகம் உண்டாகும். 15ஆம் தேதிக்கு பின்னர் சூரியன் உங்கள் ஜென்ம ராசிக்கு வர்றதுனால உயர் அதிகாரிகளால் மனசங்கடம் உண்டாகும். ஆன்மீக பயணங்கள் ஏற்படும். லாப சுக்கிரன் பண வருமானத்தை அதிகரிப்பார். நினைத்த காரியம் யாவும் எளிதில் நிறைவேறும். பணம் பல வழியிலும் இருந்து வரும். லாபம் அதிகரிக்கும். சனி உங்கள் ராசிக்கு 2ஆம் வீட்டில் இருக்கிறார். பேசும் வார்த்தைகளில் கவனம் தேவை, நிதானமாக இருக்கணும். கிரகநிலையை பற்றி பார்க்க போகிறோம். தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சனி, தைரிய வீரியஸ்தானத்தில் ராகு, சுகஸ்தானத்தில் குரு, பாக்கியஸ்தானத்தில் கேது, லாபஸ்தானத்தில் சுக்கிரன் புதன், அயன சயன போகஸ்தானத்தில் சூரியன் செவ்வாய் என கிரகநிலையெல்லாம் இருக்குது. அடுத்தது கிரக மாற்றம் 8/1/2024 அன்று புதன் பகவான் லாபஸ்தானத்திலிருந்து அயன சயன போகஸ்தானத்துக்கு மாறுறாரு. 15/1/2024 அன்று சூரிய பகவான் அயன சயன போகஸ்தானத்திலிருந்து ராசிக்கு மாறுகிறார். 18/1/2024 அன்று சுக்கிர பகவான் லாபஸ்தானத்திலிருந்து அயன சயன போகஸ்தானத்துக்கு மாறுறாரு. 27/1/2024 அன்று புதன் பகவான் அயன சயன போகஸ்தானத்திலிருந்து ராசிக்கு மாறுறாரு. சனி பகவானை ராசிநாதனாக கொண்ட மகராசி அன்பர்கள் இந்த மாதம் ஆக்கப்பூர்வமான யோசனைகள் தோன்றும். மனசில் இருந்த குழப்பங்கள் நீங்கி தெளிவான முடிவுகளை எடுப்பீங்க. சாமர்த்தியமாக செயல்பட்டு காரிய வெற்றி காண்பீங்க. புதிய விஷயங்களை அறிந்து கொள்வதில் ஆர்வம் உண்டாகும். பணவரத்து அதிகரிக்கும். தொழில் வியாபாரம் சிறப்பாக நடக்கும். வியாபாரம் தொடர்பான பயணங்கள் செல்வதன் மூலம் கூடுதல் லாபம் கிடைக்கப் பெறுவீங்க. தொழிலை விரிவுபடுத்த ஆலோசனைகளை மேற்கொள்வீங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்களின் செயல்திறமை வெளிப்படும். அதனால் மேலதிகாரிகளின் பாராட்டம் கிடைக்கப் பெறுவீங்க. வரவேண்டிய பணம் சேரும். குடும்பத்தில் சந்தோஷம் உண்டாகும். குடும்பத்தில் இருக்கிறவங்கள்ட்ட அதிகப்படி வருமானம் இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே சுமூகமான உறவு காணப்படும். பிள்ளைகளின் எதிர்கால நலனுக்காக பாடுபடுவீங்க. தாய் தந்தையரின் உடல்நிலையில் கவனம் தேவை. பெண்கள் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நீங்கள் தெளிவாக எடுப்பீங்க முடிவுகளெல்லாம். புதிய விஷயங்களை அறிந்து கொள்ள ஆர்வம்லாம் உங்களுக்கு உண்டாகும். எதையும் சாதிக்கும் திறமை அதிகமாகும். நினைத்த காரியத்தை நினைத்தபடி நடத்தி முடிக்க முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டியது இருக்கும். புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கிறதில் அவர்களால் நன்மையும் உண்டாகும். சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும். நண்பர்கள் மூலம் நடக்க வேண்டிய காரியங்கள் தாமதமாக நடக்கும். அரசியல் துறையினருக்கு மனம் வரும்படியான சூழ்நிலையெல்லாம் ஏற்படும்.
மேலிடம் நீங்கள் சொல்வதை காதில் வாங்காதவர் போல் இருப்பாங்க. எனவே எல்லோரையும் அனுசரித்து போகணும். அதான் உங்களுக்கு நல்லது. பழைய பாக்கிகளை வசூல் செய்கிறதுல வேகம்லாம் இருக்கும். நினைத்த காரியத்தை செய்து முடிக்க எடுக்கும் முயற்சிகள்லாம் உங்களுக்கு சாதகமான பலன் தரும். வீண் மனக்கவலை உண்டாகும். மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் இருக்கும். அறிவியல் கணித பாடங்களில் கூடுதல் கவனத்துடன் படிக்கிறது நல்ல மதிப்பெண் பெற உதவும். உத்திராடம் 2, 3, 4 பாதம் இந்த மாதம் எதிலும் சிக்காமல் நழுவுவது நல்லது. கொடுத்த வாக்கை காப்பாற்றி அதன் மூலம் மதிப்பும் மரியாதையும் கிடைக்க பெறுவீங்க. பண வரவு திருப்தி தரும். சிக்கலான சில விஷயங்களை சாதுரியமாக பேசி முடித்து விடுவீங்க. வீண் பயத்தை தவிர்ப்பது நல்லது. அடுத்தது நாம் பார்க்க போகிறது திருவோணம். இந்த மாதம் தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் காண்பீங்க. வியாபாரம் தொடர்பான பயணங்கள் செல்ல நேரிடும். உத்தியோகஸ்தர்கள் தங்களது சாமர்த்தியமான பேச்சால் எல்லாவற்றையும் திறம்பட செய்து முடித்து பாராட்டெல்லாம் கிடைக்க பெறுவாங்க. அவிட்டம் 1, 2 பாதம் இந்த மாதம் குடும்பத்தில் உறவினர் வருகை இருக்கும். தேவையற்ற வீண் பேச்சுக்களை குறைப்பதன் மூலம் குடும்பத்தில் அமைதி ஏற்படும். வாழ்க்கை துணையின் ஆதரவு உண்டு. பிள்ளைகளுக்காக செலவு செய்ய நேரிடலாம். கோபத்தை தவிர்த்து விடுவது நல்லது. மகர ராசிக்குரிய பரிகாரம் என்னன்னு நாம் பார்க்கும்பொழுது, சனி பகவானை சனிக்கிழமையில் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபடுவது கவலையை போக்கும். வீண் அலைச்சல் குறையும். வேலை பளு நீங்கும். அதிர்ஷ்டமான கிழமைகள் வளர்பிறை, ஞாயிறு, செவ்வாய், வியாழன். தேய்பிறை, செவ்வாய், வியாழன், வெள்ளி. சந்திராசிரம தினங்கள் 1, 2, 28, 29. அதிர்ஷ்டமான தினங்கள் 21, 22. இதுவரைக்கும் நாம் பார்த்தது ஜனவரி மாத ராசி பலன்கள் 2024ஆம் ஆண்டு மகர ராசியை பற்றி தான் நாம் பார்த்தோம்.